Hello friends, welcome to our channel Attorney at Law. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்த ஒரு ஷேரான ரெயின் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துடலாம் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த மாதிரி ஷேர்ஸோட அப்டேட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ரெயின் இண்டஸ்ட்ரியோட டெக்னிக்கல் சார்ட். அதில் நம்ம வீக்லி சார்ட் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் ஐபிஓ ப்ரைஸ் வந்து ஒரு 40 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஷேரோட ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸ் 472 அப்படின்ற ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இந்த ஷேர் அப்படியே ஃபாலோ ஆகி, அதாவது அதோட ஐபிஓ ப்ரைஸ் அதாவது ஒரு 50 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு அங்கேருந்து, அதாவது 2020 அந்த கோவிட் கிராஷ் அப்போ அந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகி இப்போ வந்து 168 அப்படின்ற ப்ரைஸ் ஒன்றில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து எந்த ரிட்டர்ன்ஸுமே தரல. ஆக்சுவலாக 2021 இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் ஆன 268 டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபாலோ ஆகி ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து ஒரு சைட்வேர் மொமெண்டம்லேயே தான் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஷேரோட ஓவரால் மொமெண்டம். ஸோ இப்போ ஷார்ட் டேர்மில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு மார்க்கெட் சைட்வேஸில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ கரண்டான ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைஸுமே வந்து லோயர் ஆகிட்டே வருது. இந்த ஹையோட இந்த ஹை லோயராக இருக்குது அண்ட் இந்த ஹையோட இந்த ஹை லோயராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பொசிஷன் அப்படின்னா இந்த ஸ்டாக் கரண்ட்டாக அதோட 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கு. இங்கே பிளாக் கலரில் வர லைன் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ். ஸோ ஆல்ரெடி இந்த ஷேரோட ப்ரைஸ் அதை ஒரு வாட்டி பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு அண்ட் சஸ்டெயின் பண்ண முடியாமல் திருப்பி பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கு. இப்போ அகைன் மேலே போயிட்டு திருப்பி இந்த இடத்த செக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கே என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸிட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் 174. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா, சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி அதோட க்ளோஸ் இருக்குது, அதில் சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது வந்து 185ல நெக்ஸ்ட் டார்கெட் இருக்குது. ஸோ அதுதான் ப்ரீவியஸ் ஹை, அது அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11% வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் எந்த ஏரியாவில் போடலாம் அப்படின்னா இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் கீழே வைக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் லோ 161க்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டைம் ஸ்விங் ட்ரேடிங்கான டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, ஏன்னா வந்து நம்ம டெக்னிக்கல் மட்டும் பார்த்தா போதாது, கொஞ்சம் கூடவே சேர்த்து ஃபண்டமெண்டல் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் அப்படின்றது லாங் டேர்மில் இருக்கும். வெறும் நியூஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு இருக்கலாம், மேபி 2 to 3 days இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் லாங் டேர்மில் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது அப்படின்றதுனா அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் நியூஸாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் இந்த ரெயின் இண்டஸ்ட்ரியோட ஃபண்டமெண்டல்ஸ் லோட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது 5000 crores மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.18 இருக்குது. அதாவது வந்து 1.5க்கு கீழே இருந்தால் ஓகே, ஓரளவுக்கு நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு. பட் இதில் 1.1 ஆல்மோஸ்ட் அந்த பிரேக் இன் பாயிண்ட் கிட்டே இருக்குது. அண்ட் கரண்ட் ரேஷியோமே வந்து 2 இருக்குது. ஓகே, அது வந்து ஒரு டாலரபுளான ஒரு விஷயம் தான். அண்ட் தென் ஃபேஸ் வேல்யூ 2 அண்ட் டிவிடெண்ட் வந்து 0.6, அதாவது வந்து ஓரளவுக்கு ரொம்பவே கம்மியாக தான் தராங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது இது வந்து புக் வேல்யூவோட 0.77% தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து புக் வேல்யூக்கு ரொம்பவே ஈக்குவலாக இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ அப்படின்றது 218 அந்த ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இந்த மார்க்கெட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 168 இருக்குது. ஸோ வந்து இந்த கம்பெனி வந்து புக் வேல்யூவோட வச்சு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஃபேர்லி வேல்யூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இந்த கம்பெனியில் இருக்க நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் ரிசல்ட் அது வந்து மைனஸில் இருக்குது. அதாவது 2023 இதோட ப்ராஃபிட் அப்படின்றது லாஸ் வந்து -796 crores. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பேரான விஷயம். அண்ட் டிடிஎம் அதாவது ட்ரைலிங் 12 months சொல்லுவாங்க, அதுவுமே வந்து -1000 crores மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு லாஸில் போயிட்டு இருக்க கம்பெனி. ஸோ அதனால தான் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸுமே வந்து கண்டினியூஸாக ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கம்பெனியில் லாங் டேர்ம் போகிறது வந்து ஒரு அட்வைசபிளான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருக்க கம்பெனியால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
பட் ஆனால் இந்த கம்பெனி ஆல்ரெடி வந்து லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறதுன்றது வந்து ஒரு நல்ல அட்வைசபிளான ஆப்ஷன் கிடையாது. அண்ட் தென் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் ஒரு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் நம்ம ஒரு 5 to 10% கிடச்சோம் அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிட போகிறோம். பட் ஆனால் ஒரு லாங் டேர்ம் நான் வந்து ஒரு 1 year 2 year வச்சுருக்க போகிறேன், இல்லை 5 years வச்சுக்க போகிறேன் அப்படின்னா இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா 10% 12% 14%லேருந்து கண்டினியூஸாக இப்போ அவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வெறும் வந்து ஒரு 8% தான் இந்த கம்பெனியில் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குமே தெரியுது இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றது. ஸோ அதனால தான் அவங்களுமே வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் வந்து ஒரு மொமெண்டம் கிடச்சிது அப்படின்னா ஒரு 5% அப்வர்ட்ஸ் போகும். அதை தாண்டிச்சு அப்படின்னா ஒரு 10% கிடைக்கும். சப்போஸ் கீழே பிரேக் ஆகிற மாதிரி அப்படின்னா அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 160 இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.